எப்பயுமே கண்ணுக்கு ஒரு டிலைட் அப்படி என்னன்னா, நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தா தான் அது பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அப்படியே அந்த எண்ணெய்லாம் திரிஞ்சு அந்த கிரேவியெல்லாம் திக்காகி. இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ் நான் வந்து அந்த சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் சட்னி தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட்டு நான் என்னோடய ஸ்டைலில் தான் நான் பண்ண போகிறேன். நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுவேன், ஓவர் மசாலாலாம் போட மாட்டேன். ஸோ ஆனியனு, கருவேப்பிலை, டொமேட்டோ மட்டும் தான் அரைஞ்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ எப்படியோ சிக்கன் 1/2 கிலோ சிக்கனை வாங்கி நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள்தூள் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். அதுவும் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி நான் எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக வரணும் அப்படின்றதுக்காக அதிகமான ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து அது கடுகு உளுத்த பருப்பு பொரிஞ்சதும் சோம்பு வந்து நான் ஆட் பண்ணுவேன். சோம்பு வந்து எப்பயுமே நான் தூளாக தான் மேக்ஸிமம் ஆட் பண்ணுவேன் எல்லாத்துக்குமே. ஏன்னா சோம்பு வந்து முழுசாக தட்டுப்படுறத விட சோம்பு தூளாக நீங்கள் சோம்பு தூள் நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். 1/2 கிலோவுக்கு நான் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி சோம்பு தீயாமல் பார்த்துக்கணும், சரிங்களா? தீயக்கூடாது. தீயறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஆனியன் போட்டுருங்க. வெங்காயத்தோடவே கருவேப்பிலையும் சேர்த்து போட்டிருக்கேன். எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்த இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம வந்து சிக்கனை வந்து நீங்கள் வந்து கிரேவியாக பண்ண போகிறீங்க அப்படின்னா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடணும். இதே நீங்கள் வந்து ஃப்ரையாக பண்ண போகிறீங்க அப்படின்னா தக்காளி வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை, சரிங்களா? ஃப்ரை பண்ணும்போது அந்த ட்ரையாக நீங்கள் பண்ணுற அந்த டைம்லேயே அந்த ஆனியன் டொமேட்டோவும் ரோஸ்ட் ஆகிடும். பட் கிரேவின்ற டைமில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி செய்கிற பதத்தில் அந்த வெங்காயம் தக்காளி வதங்காது, வதங்கி வந்ததுன்னு அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதங்கி வர டைமில் நம்ம வந்து கட்டு கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளி நான் தக்காளி சேர்த்துட்டு தான் எப்பயுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்பேன். ஆனால் எனக்கு அது இல்லைன்னா ஆனியனோடு போடும்போது கடாயிலே பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு, அதனால தான். ஸோ எப்போவும் போல் தக்காளி போட்டதும் கல் உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நான் இதில் போடுறேன். நான் செய்கிறது கிரேவியாக செய்ய போகிறேன், அதனால் எனக்கு வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சாங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதை நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு சிக்கன் சேர்க்க வேண்டியது தான். நான் இந்த பட்டை லவங்கம் இந்த மாதிரி பிரியாணி ஐட்டம் செய்யும்போது போடக்கூடிய அந்த மசாலாலாம் நார்மல் குழம்புக்கோ கிரேவிக்கோ போட மாட்டேன். எங்களோட இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நான் எப்பயுமே சரிசமமாக இஞ்சியும் பூண்டும் போட மாட்டேன். பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், 60%. உங்களுக்கு இஞ்சி வந்து ஒரு 40% நான் ஆட் பண்ணுவேன். அண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிக்கன் ஆகட்டும் மட்டன் ஆகட்டும் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இட் பிளேஸ் அ மெயின் ரோல். ஏன்னா அதிகமாக போட்டாலும் அந்த வாசனை வந்து நம்மளுக்கு அதிகமாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது, கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடணும் அப்படின்றத கரெக்டாக நம்ம அக்யூரேட்டாக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு நான்வெஜ்ஜுக்கு மட்டுமே அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. எப்படி பிரியாணியில் கூட நீங்கள் மசாலா அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு மாதிரி அதிகமாக திகட்டும், கம்மியாக போட்டிங்கன்னா ஒரு பிரியாணி மாதிரியே இருக்காது, தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். எண்ணெய் தனியாக திரிஞ்சு வருது பாருங்கள். அந்த ஸ்டேஜுக்கு வந்தது நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப வெங்காய தக்காளியோடு வதங்கணும்னு அவசியம் இல்லை, சிக்கனோடவும் சேர்ந்து வதங்கினாலும் உங்களுக்கு அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போ சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. சிக்கனை வச்சு எவ்வளோ டிஷ்ஷஸ் செய்ய முடியும் அப்படின்றது உங்களுக்கெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை. மல்டிப்புள் டிஷ்ஷஸ் வந்து இதை வச்சு செய்யலாம். ஏன்னா மட்டன் அவ்வளோ சீக்கிரம் குக் ஆகாது, அதை வச்சு வந்து வெறும் ஒரு சில குறிப்பிட்ட டிஷ் ஒன்று தான் பண்ண முடியும். பட் சிக்கன் அப்படி இல்லை, எதில் போட்டாலும் உங்களுக்கு வந்து அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது மெல்ட் ஆகும், அதோடு சேர்ந்து ஸ்நாக்ஸ் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ ஆல்வேஸ் சிக்கன் வந்து எல்லாருக்குமே ஸ்பெஷலு, அவங்களோட லிஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும் சிக்கனு. குட்டீஸும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. KFC ஆகட்டும்,
நம்ம ரோல் ஆகட்டும், ஷவர்மா இதெல்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுத்தா இன்னும் வந்து ஹெல்த்தியாக குட்டீஸ்க்கு வந்து பிடிக்கும். ஸோ இந்த அளவுக்கு இதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே நம்ம வந்து வதக்க வேண்டியது தான். மிளகாத்தூளை கொஞ்சம் போட்டுட்டு வதக்க வேண்டியது தான். அண்ட் இன்னொரு டிப்ஸ் எங்கள் பாட்டி சொன்னது என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப வந்து வதங்கின பிறகு தான் மிளகாத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை. மிளகாத்தூளோடு சேர்ந்தே வந்து சிக்கன் வதங்கணும். ஸோ இது வந்து மிளகா, தனியா எல்லாமே போட்டு அரைச்ச மற்ற மசாலாலாம் போட்டு வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள். என்னோடய எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். ஏன்னா மிளகாத்தூள் எனக்கு அரைக்க தெரியாது. எங்கள் அம்மா தான் எனக்கு அரைச்சி கொடுப்பாங்க, எங்கள் பாட்டி அரைச்சி கொடுப்பாங்க. ஸோ இதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. இதுதான் நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ப்ளெயின் சில்லி பவுடர் நாங்கள் ஒன்லி ஃபார் பிரியாணிஸ் அண்டு 65 அதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை போட்டுட்டு நம்ம இதை வதக்கி விட்டுட்டு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அப்படியே மூடி வைக்க வேண்டியது தான். நம்ம மூடி வச்சுட்டு பார்ப்போம். எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன் கிரேவி மாதிரி செய்கிறதுக்கு. ஸோ ரொம்ப நேரம் வதங்க விடுவேன். ஏன்னா குழம்பா இருந்தால் நான் குக்கரில் வச்சிட்ருப்பேன் ஒரு 2 விசில், இல்லைன்னா மேக்ஸிமம் 1 விசில் கூட போதும். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் கொதிக்கணும். பட் இது கிரேவின்றதுனால ரொம்ப நேரம் ஸ்டவ்லேயே அப்படியே மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். கடைசியாக நான் இறக்குறதுக்கு முன்னாடி மிளகுத்தூள், கொத்தமல்லி போட்டு இறக்க போகிறேன். அவ்வளோதான். கடைசியாக பார்க்கலாம். மூடி திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சலன்னு கொதிக்குது. நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம மீடியமில் வச்சு மூடி போட்டுடலாம். இதோட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அதே மாதிரியே நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா கொஞ்சம் திக்காக வந்து கொதிச்சிட்ருக்கு. அதே மாதிரி கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். திக்கான பிறகு நம்ம பெப்பர் போட்டு மிளகுத்தூள் அந்த பெப்பர் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். தட்டை எனக்கு என்ன ஸ்டேஜில் வேணுமோ அந்த ஸ்டேஜில் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா நான் பாப்பாவுக்கும் கொடுக்க முடியாது, ஹஸ்பண்ட்க்கும் சாப்பிட வந்து இதை பாருங்கள். சாரி, கறி வந்து நல்லா வெந்திருக்கு. ஒன்று எடுத்து பார்த்தீங்களா எப்படி வந்துருச்சு. ஸோ இதோட கொத்தமல்லி பெப்பர் போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதுதான். ஃபைனல் அவுட்புட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி மிளகுத்தூள் போட்டாச்சு. அண்ட் ஃபார் சிக்கன் கம்பல்சரியாக நீங்கள் வந்து பெப்பர் வந்து கிரேவி, குழம்பு, ஃப்ரை இதுக்கு ஆட் பண்ணணும். அந்த பெப்பரோட டெக்ஸ்சர் கொஞ்சமாவது தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு இன்னும் சிக்கனோட டேஸ்ட்டு நல்லா தூக்கி கொடுக்கும். அண்ட் பெப்பர் ஆல்வேஸ் இட் இஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம சில்லி பவுடர் விட பெப்பர் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஃபைனல் அவுட்புட் இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.